வணக்கம் நேயர்களே. ஆடி மாதம் பீடை மாதம் என்று சொல்லி சுபகாரியங்கள் எதுவும் யாரும் செய்வதில்லை. திருமணங்களோ, பூமுடுது நீராட்டு விழாக்களோ, பிறந்தநாள் என்பதை தாண்டி சுபகாரியங்கள் திருமண நிகழ்வுகள் பெரிதாக இடம்பெறுவது இல்லை. ஏன்? அது ஒரு பீடை மாதம் என்று சொல்லுகிறார்கள். இதொரு முட்டாள்தனமான அறியாமையின் விளைவுதான் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? அது பீடை மாதம் அல்ல, பீட மாதம். பிஎன்னா டானா. இது எங்களுடைய மக்கள் பீடையாகிவிட்டார்கள். அதை பீடையாகவே ஆக்கிவிட்டார்கள். உண்மை என்னவென்றால், பீட மாதம் என்றால் மனதென்ற பீடத்தில் உள்ளத்தில் உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது இல்லையா? உள்ள கமலத்தில் அந்த பீடத்தில் இறைவனை வைத்து வழிபடுகின்ற அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி மாதத்திலே மகாலட்சுமியை நினைத்து நாங்கள் விரதமிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமியை வழிபட்டால் செல்வச் செழிப்போடு வாழலாம். மகாலட்சுமி வீட்டில் இருக்கக்கூடிய குத்துவிளக்கை மகாலட்சுமியாக பாவனை செய்து வழிபட்டால் எங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள், துன்பங்கள், துயரங்கள், வறுமையெல்லாம் நீங்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குறிப்பாக ஆடி மாதம் முதல் வெள்ளியில் நாங்கள் வீட்டில் நெய் விளக்கேற்றி அம்மனை வழிபடுதல், மகாலட்சுமியை வழிபடுதல் ஐஸ்வர்யம் தரக்கூடியதாக இருக்கும். ஆண்டாளம்மை இந்த மாதத்தில் தான் அவதரித்தார், ஆடி மாதத்தில். இந்த மாதத்தில் திருப்பாவையாக இருக்கலாம், நாச்சியார் திருமொழியாக இருக்கலாம், திருப்பல்லாண்டாக இருக்கலாம். ஓதினால் நாச்சியார் ஆண்டாள் அம்மை மனம் குளிர்வாள், மங்களம் நடக்கும். இவ்வாறெல்லாம் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு ஆடி மாதம். திருவிழாக்கள் அதிகமாக ஆலயங்களில் நடைபெறுகிறது இந்த ஆடி மாதம். தெய்வத்தை வழிபட உகந்த மாதம் ஆடி மாதம் என்கின்ற பொழுது ஏன் ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடாது? இன்னும் ஒரு விஷயம், ஆடி மாதத்தில் திருமணம் நடந்தால் பெரும்பாலும் 10 மாத கணக்கில் அடுத்த சித்திரை மாதம்தான் குழந்தை பிறக்கும். அது ஒரு வசந்த காலம். சித்திரை மாதம் என்பது கோடை காலம். அது தாய்க்கும் செய்யும் ஒரு நல்லொரு கிளைமேட், ஒரு சாதகமான காலநிலையை தராது என்பதால் தான் ஆடி மாதம் கழித்து ஆவணியில் செய்தால் அங்கே வைகாசி பிறக்கும் என்ற மாதிரியான கதைகளும் இருந்தது. உண்மை என்னென்னு சொன்னால், ஆடி மாதம் சகல ஆலயங்களும் பிஸியாக இருக்கும். எல்லாருமே ஐயர்மாரிலிருந்து பெரிய குருக்களுக்கு உதவியானவர்கள், இவர்கள் மாலைகள் கட்டுபவர்கள் எல்லோருமே பிஸி. அந்த நேரத்தில் ஐயர் மேலே பிடிக்க இல்லாத ஆடி மாதத்தில். அப்போ ஆடி மாதத்தில் கல்யாணத்தை வச்சா குருக்கள் வர மாட்டார். ஏன்? குருக்களுக்கு கோவில் இருக்கும், ஐயரை பிடிக்க இல்லாது. அப்போ என்ன செய்யலாம்? ஐயருக்கு நேரம் உள்ள நேரம் தான் நாங்கள் கல்யாணம் செய்யலாம், சுபகாரியங்கள் செய்யலாம். அப்படி விடுபட்டு ஆடி மாதத்தில் எங்களுக்கு நேரம் இல்லை, ஆடி மாதம் வேறு ஐயரை பாருங்கோ, இந்த ஐயரை பிடிக்கலாம், எல்லாரும் பிஸின்னு அடுத்த மாதம். அப்போ ஆடி மாதத்தில் சுப நிகழ்வுகள் செய்யக்கூடாது என்று அந்த பீட மாதத்தை பீடை மாதமாக்கியது எங்களுடைய முட்டாள்கள். கோவிக்கக்கூடாது. ஏனென்றால் சிலர் தங்களுக்கு சாதகமாக சில விஷயங்களை கொள்வதற்காக மற்றவர்களை மடையர்களாக்கக்கூடாது இல்லையா? ஐயர்மார் தங்களுடைய கோயில்களுக்கு செல்ல வேண்டும், பிஸியான டைம் என்றபடியால் இது கூடாத மாதம், இதில் கல்யாணம் செய்யக்கூடாது என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? இது ஒரு தனியான ஒரு சப்ஜெக்ட். பொதுவாக சொல்வார்களே, அந்த திருமணத்திற்கு நாள் பார்ப்பது இதற்காக என்றொரு விடயம் இருக்கிறது. அதை கட்டாயமாக தனியொரு தகவலாக நான் உங்களுக்கு தருவேன். அதிலும் காரணம் இருக்கிறது, ஏன் நாள் பார்க்கிறார்கள் என்பதுக்கு. இப்பொழுது நாங்கள் சொல்லும் விஷயம், ஆடி மாதம் ஒரு அற்புதமான, மங்களகரமான, தெய்வீகமான மாதம். இதில் இறைவனை வழிபடுவதற்கு உகந்த மாதம். மகாலட்சுமியை வழிபடலாம், சிவனை வழிபட்டால் பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்று சொல்லப்படுகிற மாதத்தில் ஏன் சுபகாரியம் மட்டும் செய்யக்கூடாது? ஐயருக்கு நேரம் இல்லை, அவ்வளவுதான். மீண்டும் சந்திப்போம். தெளிவுடன் இருப்போம், விழிப்பாயிருப்போம். வணக்கம்.